எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி 2 in 1 சமையல் தானுங்க. தேங்காய் சட்னி அரைச்சா குருமா ரெடிங்க. இந்த குருமா வந்துங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா எப்படி செய்யணும்னு பார்த்துடலாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. 1/2 மூடி தேங்காய் துருவல், 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 6 பச்சை மிளகா, 6 பல் பூண்டுங்க, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தலை. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்புங்க, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டைங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, தேவையான அளவுக்கு உப்பு, 4 தக்காளி பழங்க. இதாங்க இந்த குருமா சட்னிக்கு தேவையான பொருளுங்க. இது நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி தாங்க. அது கூடவே ஒரு 2-3 பொருள் சேர்த்து அரைச்சி கொதிக்க வச்சோம்னா குருமா ரெடிங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, இஞ்சி, பூண்டு, உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சல பாதி தேங்காய் சட்னிக்காக எடுத்து வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற சட்னியில் மல்லி, சோம்பு, ஏலக்காய், பட்டை, மஞ்சத்தூள், தக்காளி எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. குருமாவுக்கு மசாலா ரெடிங்க. இப்போ குருமா தாளிச்சிடலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கூடவே கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாங்க. வதக்கிட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குருமா வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாட்டும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் ஸ்டேஜில் இருந்தால் தான் குருமா இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பச்சை வாசனை வந்துட்டு நல்லா கொதிக்கி விட்டுங்க. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கணும். 2 in 1 குருமா ரெடிங்க. தேங்காய் சட்னியும் தாளிச்சாச்சுங்க. குருமா ரெடி. சுட சுட இட்லியோட அந்த குருமா சட்னி வச்சு சாப்பிட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. நாங்கள் வந்து சுட சுட இட்லி போட்டு இந்த குருமா ஊற்றி குழப்பி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நம்மகிட்ட வந்துங்க முதியார் குந்தல் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களே ஒரு தாட்டி இந்த 2 in 1 குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.